2 வருடங்கள் தேடிய காவல்துறை 2 நிமிடத்தில் தீர்த்த குழந்தை. இது கத்லீன் லிப்ஸ்காம்ப் கொலை வழக்கு. பாதிக்கப்பட்டவர் 30 வயதான சிவிலியர் கத்லீன் லிப்ஸ்காம்ப். ஜூன் 9, 1986 அன்று சான் அண்டோனியோ, டெக்சாஸ், அமெரிக்காவில் அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டது. கத்லீன் லிப்ஸ்காம்ப் கொலை செய்யப்பட்ட போது காவல்துறையினர் உடனடியாக விசாரணையை தொடங்கினர். ஒரு 30 வயது செவிலியரின் கொலை உள்ளூர் மட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. கொலை நடந்த இடத்திலோ அல்லது அதைச் சுற்றியோ உறுதியான ஆதாரங்கள் எதுவும் கிடைக்காததால் சுமார் 2 வருடங்களுக்கும் மேலாக காவல்துறை இந்த வழக்கில் முன்னேற்றம் காணாமல் தடுமாறியது. வழக்கின் தலைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி நீண்ட காலமாக தேடிக்கொண்டிருந்த வழக்கிற்கு ஒரு சிறிய குழந்தை அளித்த தகவல் ஒரே ஒரு தருணத்தில் தீர்வை அளித்தது. கத்லீன் லிப்ஸ்காம்பின் பின் கொலையில் சந்தேகத்திற்குரிய நபராக அவரது கணவர் வில்லியம் லிப்ஸ்காம்ப் மட்டுமே இருந்தார். ஆனால் அவர் மீது நேரடியாக குற்றம் சாட்ட போதுமான சாட்சியங்கள் இல்லை. சம்பவம் நடந்த சமயத்தில் வில்லியம் கத்லீன் தம்பதியரின் சிறிய குழந்தை அங்கு இருந்திருக்கலாம். நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த குழந்தை தனது தாயின் மரணம் குறித்து எதிர்பாராத விதமாக ஒரு தகவலை தெரிவித்தது. குழந்தையின் இந்த சிறு தகவல் விசாரணையை வில்லியம் லிப்ஸ்காம்ப் பக்கம் முழுவதுமாக திருப்பியது. காவல்துறை குழந்தையின் வாக்குமூலத்தை வைத்து ஆழமான விசாரணையை மேற்கொண்டது. இந்த குழந்தை சாட்சியம் பல வருட தேடலுக்கு பிறகு காவல்துறைக்கு கிடைத்த மிக முக்கியமான துப்பு ஆகும். இதுதான் வில்லியம் லிப்ஸ்காம்ப் குற்றவாளி என்பதற்கான வலுவான மறைமுக ஆதாரமாக மாறியது. குழந்தை அளித்த துப்பு மற்றும் சேகரிக்கப்பட்ட பிற ஆதாரங்களின் அடிப்படையில் 1989 ஆண்டில் கத்லீன் லிப்ஸ்காம்பின் பின் கணவர் வில்லியம் லிப்ஸ்காம்ப் கைது செய்யப்பட்டார். 1990 ஆண்டில் நடந்த நீதிமன்ற விசாரணையின் முடிவில் அவர் தன் மனைவியை கொலை செய்த குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டு அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. இது போன்ற தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மற்றும் வேற என்ன தகவல் வேண்டும் என்று கமெண்டில் தெரிவிக்கவும்.